ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகிலாஸ் கிச்சன். சம்மரில் எல்லாரும் செஞ்சு சாப்பிட வேண்டிய வெந்தயக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறது இப்போ பார்க்கலாமா? ஒரு பங்கு துவரம்பருப்பு, 1/4 பங்கு ஊற வச்ச கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் குக்கரில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் இப்போ பொடியாக கட் பண்ண பூண்டு, ஒரு வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கலாம். பண்ண மீடியம் சைஸ் தக்காளி 2, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள், தனி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கழுவி கட் பண்ண வெந்தயக்கீரையை இதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு என் பசங்களுக்கு மேத்தி சப்பாத்தி பண்ணுறதுக்காக இதுலேருந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஏற்கனவே வேக வச்ச துவரம்பருப்பு, கடலைப்பருப்பை நல்லா மசிச்சு இதில் சேர்த்துட்டு தேவையான உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இப்போ இந்த அளவு கொதி வந்ததும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் டேஸ்டியான வெந்தயக்கீரை கூட்டு ரெடி. என்னோட சின்ன வயசில் அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டங்கீரை இதுதான் கிடைக்கும். அதுதான் நாங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி உங்கள் சின்ன வயசில் நீங்கள் என்னென்ன கீரை சாப்பிட்டீங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.